ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா கிங்கோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பில்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பக்கத்தில் தானே வரக்கூடாது. இந்த திங்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கோ, இந்த அவுட்ஃபிட்டுக்கு இது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி சேடான பொசிஷன்லேயும் பெட்டில் அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் வேர் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜேகேட்டே நோட் பண்ணபடி நேராக ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி ஜேகே ரூமை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே ஃபாலோ பண்ணபடி அந்த ரூமை விட்டுமே வெளியே வராரு. இப்போ ஹாலில் தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்துருந்து அவங்க ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் சரி, டேயும் சரி, ஜிமினாவும் சரி, அண்ட் கிம்மும் சரி, எல்லாருமே ஹாலடாக இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் தான் நம்ம டே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருக்க பொசிஷனுக்கு கிம் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸாக பக்கத்தில் உட்காரலாங்கிற மாதிரி சோஃபா பக்கத்தில் உட்கார வேண்டாம். இதை ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு, அதான் இங்கே நிறைய சோஃபாஸ் இருக்குதுல்ல, அந்த சோஃபாவில் மூவ் பண்ணாக்கி உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, அதான் ஜேகே பக்கத்தில் பிளேஸ் இருக்குதுல்ல, நாங்கள் ஜேகே பக்கத்துலேயே உட்காந்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜேகே பக்கத்தில் உட்காரதுக்கு அவன் ஒய்ஃப் இருக்கான், தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாமல் இந்த பிளேஸில் உட்காருங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டுகிட்டே டென்ஷன் ஆனவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனபடி ஜேகே நோட் பண்ணால் ஜேகே ஏன்டா என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்லாம் சொல்லலை. நார்மலாக உட்காந்துருந்து அவரோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டேயுமே ரொம்ப நார்மலாக ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணபடியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஜேகேயோட ஃபேஸை பட்டபடி சைட் அடித்த பொசிஷனில் இருக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸும் நோட் பண்ணால் ஜிமினா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். நம்ம டேக்கு கேட்கவே மாட்டாங்க. ஜிமின் அப்படியே நேராக டேக்கிட்டே டேக்கு பக்கத்தில் உட்காண்டபடி டே சைட் அடிச்சதுக்கானடா ஒழுங்கா ரியாலிட்டிக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா அப்புறம் தான் நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு ஜங்குக்கை பார்க்குறத பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக அவரோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ண அதில் 2-3 பாஸ்வேர்ட் வேர்டெலாம் போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி பாஸ்வேர்ட் வேர்டு போடுறது ஜேகே நோட் பண்ணுவார். பட் அது என்ன வேர்டுங்கிறது கிளியராக தெரியல. பாஸ்வேர்ட் வேர்டு போட்டு முடிச்சுட்டு டேயும் ஜிமினாவும் சேர்ந்து அவங்க மாஃபியா ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி டே அண்ட் ஜேகே இக்னோரே பண்ணாலும் அந்த ஒய்ஃபு அந்த ரிங் போட்டுட்டார்ல, அந்த ஒய்ஃபுங்கிற அந்த பாண்டிங்கில் ஜேகே பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸு டேக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. டே எங்கேருந்து வெளியே அனுப்புனா தான் ஜேகேயோட ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம அட்டாக்கே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சார்லி பிளான் பண்ணி கொடுத்துருப்பான். ஏன்னா டே நார்மல் பர்சன்ட் கிடையாது, அவர் ஒரு மாஃபியா பர்சன்ட். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டே மேலே இவ்வளோ பர்சன்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, அந்த சப்போர்ட்டை மட்டும்லாம் உடைக்கணும். டேயை ஜேகேவோட மாம் மூலியமாக ஃபஸ்ட்டில் ஜேகேவோட மாம் டேயை வெறுக்கிற மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி கிம் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்கான். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே நைட் ஆகுது. டே தான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் இருக்காரு. ஒர்க் எல்லாத்தையும் அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நியூவாக ஹவுஸ்கில் என்ட்ரு இருக்கானே இந்த கிம், அதாவது ஏன் எம்டே உள்ளே வந்திருக்கானே, அவன் யாருங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சா ஜெமீன்? எனக்கு அது சரியாக தெரிலடா. இவனை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட எங்கேயுமே இல்லை. யாருங்கிறதும் சரியாக புரியல. ஆனால் பட் எனக்கு சின்னதாக டவுட், கண்டிப்பாக ஜேகேயோட எனிமீஸாக யாரோ ஒரு பர்சன்ட் தான் இந்த பிளேஸுக்கு இந்த பர்சண்ட்டை வர வச்சுருக்காங்க. பட் ஆனால் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் கிடுக்கின்றா இருக்காங்கிறது தான் சரியாக தெரியல. எதுக்கும் நீ அந்த கிம்முக்கிட்ட நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவன் உள்ளே என்ட்ரா இருக்கதே ஓ நேமை வச்சு தான். அவன் ஒன்னடா ஏதோ பண்ணதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, நீயும் ஜேக்கியும் ரூம்குள்ளே பேசிகிட்டு இருந்த மொத்த மொமெண்ட்டையுமே அவன் ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா ஆமாம், நான் அதை நோட் பண்ணேன். என்னை பார்த்ததுடைய அவன் அங்கேருந்து வேகமாக மூவ் ஆன் ஆகிட்டான். ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது. பட் அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் யாருன்னு தெரியல, அந்த ப்ராப்ளம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அந்த ப்ராப்ளத்தில் முதல்ல சிக்க போகிறது நீயா இல்லை ஜேகேவோட ஃபேமிலியாங்கிறது தெரிலடா. நம்ம எப்படியாவது குயிக்காக அந்த பர்சனை கண்டுபிடிச்சிடணும். இவன் யாருங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா என் லைஃப்பில் இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடணும். முதல்ல இவனை தான் நான் ஏதாவது பண்ணி ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி பேசின பொசிஷன்லேயே கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா நம்ம ஹவுஸில் நம்ம சுகாவு, நம்ம ஆரம்பு, ஜின்னு, ஜங்கு கூட மாமு, டேடுங்கிற மாரி எல்லாருமே நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா மீன் 2 பேரும் பேசின பொசிஷனில் இவ்வளோ என்ட்ராகதை பார்த்துட்டு ஜங்கு கூட மாம் டான்ட்டையான்
உனக்கு ஒர்க்கு முடிய இவ்வளோ டைம் ஆகுதா, இப்போ என்ன என் சன் கோவப்பட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டு 10 தாண்டிடுச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே 8 ஹவுஸுக்கு வந்துருப்பாரு. பட் டே வரது 10 அந்த மூமெண்ட்டில் நீ இப்படிலாம் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீன்னா டயட்டை இப்படிலாம் வேஸ்ட் பண்ணினா பிறகு என் சன்னு கோவம் தானே படுவான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன சொல்கிறாங்க ஆண்டி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்ட டவுட்லேயே ஜொங்குக்கோட மாம் கிட்ட க்ளோஸாக வேண்டாம் அப்படியே ப்ளெஸ்ஸிங் வாங்கிக்கிறாரு. டேயுமே ப்ளெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்மகிட்ட டைட்டாக ஹக் பண்ணப்படி, உன்னோட ஹஸ்பண்ட் 2 ஹவர்ஸுக்கு மேலே ஆகுது, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா ரூமில், நீ என்னன்னா ரொம்ப ரிலாக்ஸாக வந்துட்டுருக்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜேகே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு சீக்கிரமாக வந்துட்டானா, ஏதோ தப்பாக இருக்குதே. ஜிமினி என்கிட்ட சொன்னால் முக்கியமான ஒரு பசண்டை பார்க்கறதுக்கு கிளப்புக்கு மார்க்கும் ஜேக்கியும் கிளம்பிட்டாங்கன்ட்டு, என்ன ஜேகே ஹவுஸில் வந்து இருக்கான் அந்த முக்கியமான பசண்ட போய் யாருங்கிற மாதிரி டவுட் ஆகி, சரி ஓகே ஆண்டி, நான் நெக்ஸ்ட் டைம் குயிக்காகவே என் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி நேராக நம்மகிட்ட அங்கேருந்து போனால் டேயோட ஆன்சர் திரும்பவும் நம்ம ஜேகேயோட அம்மா பிடிக்கிறத பட்டுட்டு அப்படியே திரும்பி நம்ம ஜேகேயோட மாமா நோட் பண்ணால் கீழே ஃபுட் இருக்குது, எங்கே அவ்வளோ வேகமாக போகிறப்போ ஹேண்ட்ஷையும் ஃபேஷையும் 2 பேரும் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க, நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போ அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேக்கும் ஜிமினாவுக்கும் இந்த வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸே கிடையாதா, இந்த மாதிரிலாம் ஒரு பர்சன் நம்மக்கிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல்டுன்னு இருக்கும். ஆனால் அந்த பிளேஸில் ஒரு மாம் பொசிஷனில் பேசுகிறத பார்த்துட்டு வீமென் 2 பேருமே ஜங்குக்கோட மாமா ஹக் பண்ணப்படி, நாங்கள் அவங்கள மாமனே கூப்பிடலாமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், தாராளமாக நீ மாமனே கூப்பிடு, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது உன்னோட விருப்பம் தான், 2 பேரும் போய் ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணி பேஸை வாஷ் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்காக நான் ஃபுட்டை எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி. ஜங்குக்கோட மாம் கரெக்டாக டைனிங் டேபிளுக்கு வீமென் 2 பேருமே ஹேண்ட்ஸை ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணப்படி ஜங்குக்கோட மாம் பக்கத்தில் சேரில் உட்காருட்டாங்க. ஜங்குக்கோட மாமும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சர்வ் பண்ணப்படி வீமென் சாப்பிட்ற வீமென் பக்கத்தில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு வீமெனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய ட்ரீமே அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஃபீலாக ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் அப்படியே அவரோட ரூம் கீழே தான் இருக்கும். அவரோட ரூமை பாட்டு போனாட்டே அப்படியே நேராக அவரோட ரூமுக்கு வேண்டாம். நம்ம ஜேகே தான் சும்மாலாம் ஒன்றும் குயிக்கெல்லாம் ஹவுஸுக்கு வரல, ரூம் முழுக்க ஃபுல்லாக கேமராக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்னது ஜேகேயோட ரூமாகவே இருந்தாலும் ஜேகேயோட ரூமில் நிறைய மாஃபியா திங்ஸ், மாஃபியா ஃபைல்ஸ், நியூ பார் ரெடி பண்ணுற ப்ராஜெக்ட் பேப்பர்ஸுங்கிற மீட்ரு அண்ட் ஜேகேக்குள்ளே மொத்த திங்ஸும் ஜேகேயோட ரூமில் தானே இருக்கும். இப்போட்டே ஒரு மாஃபியா பசண்டாகவே இருந்தாலும் மேரேஜே சீட் பண்ணி ட்ராமா பண்ணிட்டாரு. அந்த மூமெண்ட்டில் இவன் நம்ம கூடயே இருக்கிறான். ஒரு வேளை நம்மளோட எனிமி ஏதாவது ஒரு பர்சன்ட் கூட இவனை இந்த பிளேஸ்க்கு வர வச்சிருக்கலாம், நம்மளோட திங்ஸஸ் அவன் எதையும் எடுத்துக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணி கேமராஸை இந்த மாதிரி அந்த ரூமில் ஒரு 2-3 பிளேஸில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்காரு. கரெக்டாக நம்மகிட்டே அந்த ரூமில் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிற மூமெண்ட்டும் தெரியும், பெட்டில் இருக்கிற மூமெண்ட்டும் தெரியும், அப்படியே பால்கனிக்கு போகிற மூமெண்ட்டும் தெரியும். எந்தெந்த பிளேஸில் ஃபுல்லாக ரூம் கவர் ஆகணுமோ அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ரூமே கவர் ஆகாத மாதிரி ஒரு 3 to 4 கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணபடி அதை ஜங்கு கூட லேப்டாப்பில் செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. கேமராஸ் ரூம் முழுக்க ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. நீ இந்த ரூமில் என்ன பண்ணாலும் எனக்கு நீ தெரிஞ்சிடும்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணப்படி இருந்தால் கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகிற மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கேமராஸ் அந்த பார்த்துட்டு இருப்பார்ல அதை பிரேக் பண்ணப்படி நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணால் நம்ம டேயுமே வராரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம முன்னாடி பிளாக் கலரில் ஒரு ஷார்ட், ஓகே நைட்டு ஸ்லீப் பண்ணதுக்கு வேர் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டையும் குட்டி சாக்ஸையும் வேர் பண்ணபடி பெட்டில் உட்காருவாரா. அந்த மாதிரி உட்காண்டா ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க மாட்டார். பட் நம்ம பெட்டில் உட்காந்து அடுத்த செகண்டே டயர்டாக இருந்துச்சுங்கிற மாரி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுத்தான். நம்ம ஜேகே அப்படியே எப்போ பாரா இந்த மாதிரி பார்த்தா பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் இருக்கிற மூமெண்ட்டுக்கும் நம்ம டேயோட பிளாக் அவுட்ஃபிட்டை பார்த்து நம்ம ஜேகே ஷாக் ஆகுறது, இவன் என்ன டைஸ் வரைக்கும் தான் சாக்ஸ் வேர் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி டேங்க அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டவன்
என்ன டாடி ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற, ஹெவி ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கேன், எனக்கு ஸ்லீப்பிங் வருது அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. டே அறிவு கெட்டவனே அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். யாருக்கு அறிவு இல்லைன்னுங்கிற, எனக்கு நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே எழுந்துக்கிட்டா. இப்படி எழுந்து உட்காந்துருக்கிட்டே பார்க்க சொல்ல இன்னும் நம்ம ஜேகேக்கு அப்படி எப்படி சொல்கிறது, டேயை பாட்டு ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு இருக்காரு. டே ஜேகே அப்படி பார்க்காத, அவன் நம்மளை ஏதோ செடியூஸ் பண்ணோன்னே கேம் ஆடிக்கிட்டு இருக்கான், சிக்கிறாட்டனுங்கிற மாதிரி ஐஸை வேற க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன ஆச்சு மாஃபியா கிங்கு? என்ன ஐஸை க்ளோஸ் பண்ணி என்ன தவம் பண்ணுறியா? லேப்டாப் ஏன் ஹேண்ட்ஸில் வச்சுருக்காட வேணால் கொடுத்துருங்கிற மாரி அட வாங்க பண்ணான். அங்கே ப்ராப்ளம் பண்ணாட, ஏன் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறேன், அவன்கிட்ட என்ன சொன்னேன், நான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு 2 பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வேணும்னு சொன்னேன். பாட்டியா உனக்கு எனக்கு நடுவில் ஒரு பில்லோ வைக்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. நான்லாம் ரூலை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன். பட் நீ தான் என்கிட்ட எப்போதுமே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க. டாடி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணினா நான் டென்ஷன் ஆவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு திரும்பவும் ஸ்லீப்பை நான் படிப்படுத்தா. டே என்னடா பண்ணுற, இப்போ நான் என்ன தான் பண்ணணுங்கிற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எழுந்துக்கிட்டேன். இது என்ன மாதிரி அவுட்ஃபிட் அப்படிங்கிற மாரி கேட்கவும், எப்போட்டும் நான் நைட்டு ஸ்லீப் பண்ண சொல்ல இப்படி தான் வேர் பண்ணிப்பேன், ஏன் ட்ரெஸ்ஸஸ் தான், ஏன் என்னாச்சு, இந்த கலர் பிடிக்கலங்கிறியா? ஆனால் பட்டு உனக்கு பிளாக் தானே ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிளாக்கே பிடிக்காட்டாலும் எனக்கு பிடிக்குங்க போய் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேங்கிற மாதிரி கப்போர்டை வந்து ஓப்பன் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ஒரு 10 ட்ரெஸ் இருக்குது, ஃபுல்லாக பிளாக் தான். ஒரு ட்ரெஸ் என்னென்னா பாடி ரிலீவாக இருக்குது, ஒரு ட்ரெஸ் என்ன ஃபுல்லாகவே ஒரு ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஹாட் லுக் அப்படி இருக்கிற மாதிரி தான். ஃபுல்லாக நைட்டு ஸ்லீப் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸாக இருக்குது. இதை பார்த்து ஜெய்கி டென்ஷன் ஆகி டயா அங்கேயும் பொறுமையை சோதிக்காத அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா நான் எப்போ உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணேன், ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்குன்னு தானே கேட்டேன். நானும் ஜிமினாவும் தான் பாட்டு செலெக்ஷன் பண்ணுவோம். சூப்பராக இருக்குல்ல, உனக்கு தான் பிளாக் ரொம்ப பிடிக்கும்ல, நான் டெய்லியும் ஒவ்வொரு ட்ரெஸ் போடுவேன். இதுக்கே எனக்கு என்னெல்லாமோ ஆகுது, நீ இன்னும் டெய்லி ஒன்று போடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதாவது பார்க்க கொஞ்சம் நார்மலாக இருக்குது. நீ ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த 10 ட்ரெஸ்ஸுமே அந்தளவுக்கு நார்மலாக இல்லையே. அங்கே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போடு. அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, என்ன அசால்ட்டாக தூக்கி போடுங்கிற, அதெல்லாம் தூக்கி போட முடியாது, நான் டெய்லி வேர் பண்ணுவேன். டே டைமா சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 10 ட்ரெஸ்ஸையும் கீழே வச்ச வேகத்துலையே நேராக பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணோம். அந்த டோரை க்ரிப்பாக நம்ம கேக் பிடிக்கிறாரு. என்னாச்சு டேடி, மேம் கூப்பிட்றாங்க. என்ன கோலத்தில் போகிற, என்ன குளத்தில் போகிற, வேலை கட்டுன போகிறேன், தள்ளிப்போ மேம் கட்டுறாங்க. அங்கே ஏன்டா இப்படி என்ன சாகடிக்கிறேனுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லையும் அந்த பிளேஸ் எல்லாம் டோருக்கு பக்கத்தில் தான் அந்த லாங் கோட்ஸ் எல்லாத்தையுமே அதை அப்படியே வெளியே போயிட்டு வந்தால் அந்த கோட்ஸ்லாம் கலட்டி மாட்டி வைப்பாங்களா, அந்த மாட்டி இருக்குது. அதில் ஒரு 5 கோட்ஸு நம்ம ஜேகேயோட லாங் கோட்ஸ்லாம் இருக்கும். அதில் ஒரு கோட்டை எடுத்து டீயோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணபடி மேலே இருக்கிற 2 பட்டனை போட்டு விட்றாரு. என்ன ஜேகே எனக்கு என்ன குளிருதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மூடிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணவும் ஜேகே நல்லாவே புரியுது. ஜேகேக்கு எந்த அளவுக்குடா ஜலஸ் எட்டி பார்க்குது, பொசசிவ் எட்டி பார்க்குதுங்கிற மாரி ஷையான பொசிஷன்லேயே ஜிமினா அப்போவே சொன்னான், இந்த மாதிரி நீ அவங்ககிட்ட பேசிப்பார், அவன் ஹஸ்பண்டோட ஃபீலுக்கு, ஒரு ஹஸ்பண்டாக அவன் ஃபீலுக்கு எந்த அளவுக்கு பொசசிவ் ஜலஸ் ஆவான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோன்னு சொன்னான். அண்ணா நல்லா தெரியுதே, அவனோட கோட்டையே எனக்கு கூட்டிருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷைனஸ்லேயே அப்படியே ஜேகேயோட மாமா நோட் பண்ணான். மில்க்கு கேட்டேன், குடிக்காமல் வந்துட்டேன், இந்தா உனக்கும் ஜேகேக்கு இருக்குது குடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னடா ஸ்லீப் பண்ண சொல்ல ஜேகேயோட கோட்டை போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஒன்றும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வேர் பண்ணியிருப்பார்ல நைட்டு ஸ்லீப் பண்ணதுக்கு ட்ரெஸ், அந்த ஷர்ட்டை காட்ட போவாரா இந்த மாதிரி போனால் டக்குன்னு நம்ம டேக்கு முன்னாடின்றாங்க. மில்க் கிளாஸை கொடுத்துட்டிங்களாம்மா, நிறைய ஒர்க் இருக்குது, போங்க நீங்கள் போய் ஸ்லீப் பண்ணுங்கள், டைம் ஆகிடுச்சு 11 o'clock ஆகுது, நீங்கள் போய் ஸ்லீப் பண்ணுங்கள், நீ ரூமுக்கு போறியா, நீ போய் ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே விடமாம்டா, சரி அவசரம் புரியுதுடா, அதுக்காக ஏன்டா என்ன விரட்டுறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு போனா. டேக்கி பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி சிரிச்சா நம்ம பாய்ஸஸ் இதை கேட்டு ஒரு மாதிரி ஷையானபடி அவங்க ரூமுக்கு போனால், மாம் நான் அந்த மாதிரி திங்க் பண்ணி சொல்லலாமா, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே இந்த மாதிரி கட்டுனோட்டே வந்து இருந்தாலும் டாடி நீ ரொம்ப நாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நேராக ரூமுக்கு போனால், அட பாவீங்களா நான் ஏதோ சொல்ல வேண்டாம், இவங்க எல்லாரும் ஏதோ நினச்சிக்கிட்டாங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜேகே ரூமுக்கு வேண்டாம். என்னாச்சு டாடி, நீ ப்ராப்ளம் மில்க் ரொம்ப
சூடாகவும் இல்லை, ஜில்லுன்னு இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்கிப் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கொடுத்தேன். முதல்ல இந்த அவுட்ஃபிட்டை கலட்டுறியா? என்ன கலட்டணுமா? டேய், டபுள் டபுள் மைண்ட் செட்டில் டபுள் மீனிங்கில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸை வேர் பண்ணு. என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? வைஃபை இல்லைன்னுங்கிறான், வைஃபாக வரக்கூடாதுங்கிறான், அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுங்கிறான். என்ன நினைக்கிற மாஃபியா கிங்கு? மாஃபியா கிங்குனா ஹவுஸுக்கு வெளியே நீ கிங்காக இருந்துக்கோ. பட் இங்கே நான் மட்டும்தான் குயின். அது வரை இப்போ நீ குயினை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனுங்கிற. அப்படி இருக்க சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நான் கேட்பேன். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு அந்த கோட்டை கலட்டி அப்படியே ஃப்ளோரில் எரிஞ்ச வைக்கட்டுலையும் திரும்பவும் பெட்டில் வந்துட்டு அப்படியே பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டான். ஐயோ, நம்ம சொன்னதே நம்மக்கிட்டேயே திருப்பி சொல்லி நம்மளை டென்ஷன் ஆக்குறானேங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி உட்காண்டா இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட அவுட்ஃபிட் தான் சொன்னோம்ல, ஆஃப் ஐஸ் வரைக்கும் தானே இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்லீப்லாம் பண்ணல, பட் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜேகே இந்த மாதிரி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவர் நம்ம நோட் பண்ணபடி ஸ்லீப் பண்ணியிருப்போனுங்கிற ஒரு திங்கிங்கில் அப்படியே பெட்ஷீட் எடுத்து டேயோட ஹிப்பு வரைக்கும் அப்படியே பெட்ஷீட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறாரு. என்ன மாதிரி அவுட்ஃபிட்டை வாங்கி வச்சுருக்கான். முதல்ல இந்த அவுட்ஃபிட்டெல்லாம் நாளைக்கு கொண்டு எங்கேயாவது போட்டுறணுங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே நம்ம இந்த மாதிரி பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுட்டு டேக்கி நார்மலாக உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எந்த மூமெண்ட்டுமே நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குது. நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியோ இல்லையோ, ஆனால் பட் என் ஹேண்ட்ஸில் இருக்க இந்த ரிங்குக்கு அவ்வளோ வேல்யூபிள், அவ்வளோக்குள்ளே நீ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற. இந்த ரிங்கால் தானே நீ என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற ஜேகே. உன்னோட ஒய்ஃபுங்கிற இந்த மீனிங்கில் தானே நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணபடியும் அமைதியாக ஸ்லீப் பண்ணால் ஜேகேமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே பெட்டில் பட்டு ஸ்லீப் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 2 days மூவ் ஆன் ஆகுது. ஜேகே நார்மலாக ஒர்க்குக்கு போகிறாரு, டேயுமே ஒர்க்குக்கு போகிறாரு. கிம் தான் அந்த ஹவுஸ்கில் இருந்தபடி யார் என்னென்ன பண்ணுறாங்க, எப்போ வெளியே போகிறாங்க, எப்போ வராங்க, நம்ம யாரை மட்டும் அட்டாக் பண்ணணும், எப்படி பேட் பர்சன்ட்னு காட்டணுங்கிற மாதிரி அவன் சார்லி கூட சேர்ந்து பிளான் போட்டுட்ருப்பான். இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருந்தான். இப்போ அந்த பிளேஸில் வந்து நம்ம பாய்ஸஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுட்டை ஒரு மேட் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கிச்சனுக்குள்ளே நம்ம தான் ஃபஸ்ட்டில் என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரு ஆகி சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஸ்டாப்ளிஷ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு கேஷுவலாக தான் அந்த கிச்சனை விட்டு வெளியே போயிருப்பார். பட் அந்த பிளேஸில் நம்ம போன அடுத்த செகண்டே ஃபுட்டை எல்லாத்தையுமே வெளியே போன மேட்ஸ் எடுத்து டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் அந்த பிளேஸுக்கு கரெக்டாக ஜிமினா ஒரு மியாக்குட்டி, ஒரு பூனைக்குட்டியே வாங்கிட்டு வந்துருக்காரு கிட்ட. எதுக்குடா இது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா இதுக்கு முன்னாடி நம்ம அவுட்ஃபிட் கேம் விளாண்டோம். பட் அவுட்ஃபிட் கேமில் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை பயங்கரமாக திட்டாம்ல, போடா குறைக்கி உனக்கு நியூவாக வேறு ஸ்லீப் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டான். அந்த ட்ரெஸ்ஸஸை தான் இனி வேர் பண்ணணும் வேறு சொல்லி ஆர்டர் வர போட்டாச்சு. அடா இன்னைக்கு நம்ம பூனைக்குட்டியை வச்சு விளாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா நம்ம ஜேகே ஜெலஸில் நெக்ஸ்ட் டே அந்த அவுட்ஃபிட் எல்லாத்தையும் கொளுத்திருந்துருப்பார். போடா குறைக்கி ஃபுல்லாக ஷார்ட் கவர் ஆகிற மாதிரியும் ஃபுல்லாக ஃபேன் இருக்கும்ல அந்த மாதிரி வேர் பண்ணிப்பாங்களே ஸ்லீப்பிங் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்துருப்பாரு. நீ இதை போட்டுட்டு தான் ஸ்லீப் பண்ணணும், இல்லாட்டி நார்மலாக ஷார்ட் அண்ட் ஃபேண்ட்டை போட்டு ஸ்லீப் பண்ணணுங்கிற மாதிரி ப்ராப்ளமே பண்ணிட்டுருப்பாரு. வேறு வழி என்ன, ஜேகேக்கு பொசசிவ் வரணும், ஜெலஸ் வரணும், அவ்வளோதான். பட் அந்த அவுட்ஃபிட் மேலாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி ஓகேனுங்கிற மாதிரி ஜேகே வாங்கி கொடுத்தது ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துட்டே நைட்டு ஸ்லீப் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான். அந்த மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாகி என் ஹஸ்பண்ட் எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காருங்கிற மாரி அதை வாங்கிட்டுருப்பாரு. அந்த பிளானை சொதப்பிச்சுல இப்போ மியாக்குட்டியை வச்சு ப்ளே பண்ணணுங்கிற மாரி தான் பூனைக்குட்டியை தூக்கிட்டுருப்பாரு. இந்த பூனைக்குட்டியை வச்சு தாண்டா நெக்ஸ்ட்டு கேம் அப்படிங்கிற மாரி செலவும். அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டி அப்படியே கொண்டு வந்து நம்மகிட்ட அவரோட டைஸில் வச்சபடி மியாக்குட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. பூனை குறுக்கி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, ப்ளே பண்ணி விளாண்டுட்டுருக்காரு. இதை அதே ஹாலில் உட்காந்துருக்குற எல்லாருமே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜேகேயுமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே நம்மகிட்டே நோட் பண்ணான். நம்மகிட்டே அப்படிலாம் இல்லை, ஜேகே ஜெலஸ் ஆகிறானா பொசசிவ் ஆகிறானாங்கிற மாதிரி நோட் பண்ணபடி நம்ம
மியா குட்டிக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால் அரேஞ்ச் ஆனோம். அந்த கேட்டை ஹேண்ட்ஸில் தூக்குன பொசிஷன்லேயே கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா நம்ம சுகோவுக்குமே மியா குட்டினா ரொம்ப பிடிக்குமா. அந்த பூனைக்குட்டியை பார்த்தோடே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க அதில் மில்க்கு அவங்க குடிக்கிறதுக்காக மில்க் வச்சுருப்பாங்களா, அந்த மில்க் அப்படியே எடுத்து ஃபுல்லாக பவுலில் ஊட்டி அந்த பூனைக்குட்டிக்கு வைக்கவும், இந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு மியா குட்டினா ரொம்ப பிடிக்கும் பலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஆமாம்மா எனக்கும் மியா குட்டினா ரொம்ப பிடிக்கும். அது வீடு நல்லா பிளாக் அண்ட் பிளாக்லாம் இருக்குது. டேங் உனக்கு வேண்டான்னா என்கிட்ட கொடுத்துருவியா அப்படிங்கிற மாரி ஷிகா இந்த மாதிரி கேட்குறத கேட்டு நம்ம ஜிமினா போட்டு திரும்பி ஏன்டா டே மியா குட்டி எனக்கா ஷிகாவுக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மட்டு ஜிமினா நோட் பண்ணா 2 பேருக்கு சேர்த்துடாண்டா அப்படிங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னால் நடட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை வேண்டான்னா நான் உங்ககிட்டே தந்துருந்தேன் ஹயாங் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஷுகா கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அந்த மியா குட்டி அந்த மில்கை மட்டும் குடிக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த ஃபுட்டில் அந்த மில்க்லலாம் பாய்சன் கலந்துருப்பான் கிம்மு. அந்த மூமெண்ட்டில் இவங்க ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மியா குட்டிக்கு ஒரு மாதிரி பாய்சன் அட்டாக் ஆகுது. இதை பார்த்துட்டு ஷுகா ஷாக் ஆனால் ஜிமினாட்டையுமே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஷாக் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் அந்த ப்ளேஸில் தானே இருக்கிறாரு. என்னாச்சு இவ்வளோ நேரம் நார்மலாக ப்ளே பண்ணி தானே விளாண்டுச்சு, என்னாச்சுங்கிற மாதிரி நோட் பண்ணால் அது இப்போ சாப்பிட்டது மில்க்கு. அப்போ டவுட் ஆகி நம்ம ஜங்குக் யாரும் எதையும் சாப்பிடாதங்கிற மாதிரி சொல்லி அந்த ஃபுட்டை செக் பண்ணதுக்கு வெளியே அனுப்புகிறாரு. மார்க் அதை செக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மில்க்லையும் அப்புறம் ஏதோ ஒரு ஃபுட்லேயும் மட்டும் பாய்சன் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஹவுஸில் எந்த ஒரு ஒர்க்கு நடந்திருக்காது. ஏன்னா ஜங்குக்கு பார்த்து அட்டனை மேட்ஸும் அவ்வளோ பயப்படுவாங்க. மேட்ஸ் இந்த ஒர்க்கை பண்ணல. அந்த மூமெண்ட்டுக்கு மேட்ஸ்லாம் ரொம்ப பயந்து போய் நின்னா நம்ம டெய்மே அதே ப்ளேஸில் தான் நின்றுட்டுருப்பாரு. நம்ம நின்றுட்டுருந்தோம். ஜேகே கோவட்டில் இன்றைக்கி ஃபுட்டை ரெடி பண்ணது யாருங்கிற மாதிரி கேட்கவும் ஒரு 15 மேட்ஸ் இருப்பாங்க, 15 மேட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு 5 மேட்ஸ் மட்டும் கரெக்டாக ஜேகே முன்னாடி நிற்கிறாங்க. நாங்கள் தான் இன்றைக்கி ஃபுட்டை ரெடி பண்ண வேண்டியது, நாங்கள் தான் ரெடியும் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்கள் 5% யார் பாய்சனை கலந்துதுங்கிற மாதிரி எங்களையே கில் பண்ணதுக்கு எங்களுக்கே பாய்சனை ரெடி பண்ணுறீங்களாங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஜேகே பயங்கரமாக அந்த மேட்ஸை திட்டிட்டு பனிஷ் பண்ண வருவாரா. இந்த மாதிரி பனிஷ் பண்ண வேண்டாம். பாஸ் உங்களுக்கு எங்களை பற்றி தெரியுமா தெரியாதா பாஸ், இத்தனை இயர்ஸாக நாங்கள் இந்த பிளேஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் மாம் தான் எங்களை இந்த பிளேஸில் ஒர்க்கு கேட்டாங்க. உங்கள் மாமோட பர்மிஷனில் தான் நாங்கள் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். உங்களை பற்றியும் உங்களோட ஃபேமிலியை பற்றியும் ஃபுல்லாக தெரிஞ்சு நாங்கள் இப்படி ஒரு ப்ராப்ளம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக எங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நாங்கள் இதை எதையுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மேட்ஸ் அப்படியே ஜேகே முன்னாடி நீல் ரன் போட்டபடி பயங்கரமாக கதறி அழுத பார்த்துட்டு ஜங்குக்கோட மாமுக்கும் டவுட் ஆகுது. கில் பண்ணுறாருந்தா எப்போவோ கில் பண்ணியிருப்பாங்களே, இப்போ எப்படி கில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ அந்த பிளேஸில் ஃபுட்டை ரெடி பண்ணது யார், கிச்சனுக்குள்ளே நீ யாரெல்லாம் போனா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஃபுட்டை எடுக்கிறதுக்கு மேட்ஸ் வந்துருப்பாங்களா. அப்போனா அந்த கிச்சன்லேருந்து நம்ம வெளியே போயிருந்துருப்பாரு. அதான் கரெக்டாக அதில் ஒரு மேடு சொல்கிறாங்க, பாஸ் தான் கிச்சனுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டாங்க, வேறு யாருமே கிச்சனுக்குள்ளே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஷாக் ஆனால் ஜிமினாவுமே ஷாக் ஆகி நம்ம பாய்ஸஸ்லேருந்து எல்லாருமே நோட் பண்ணோம். ஜிகே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. எங்கள் பாரு ஜிகே, நான் கிச்சனுக்குள்ளே போனேன், ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு மில்க் ஏதாவது இருக்கான்னு தான் பார்க்க போனேன். பட் அங்கே எதுவுமே இல்லை. அதான் அந்த பிளேஸில் ஸ்ட்ராபெரிஸ் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். நான் எடுத்து சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு தான் வந்தேன். நான் ஒன்றும் பண்ணலை, நீ ஏன் என்ன இந்த மாதிரி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா ஏற்கனவே மேலே டவுட்டில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே கோவமாகவே கிட்ட வேண்டாம். ஜெகே என்னை நீ நம்பு, நான் இந்த ஒர்க்கை பண்ணலை, நான் கிச்சனுக்குள்ளே தான் இருந்து வந்தேன். பட் நான் ஏன் அந்த மாதிரி பண்ணணும், நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும், நீ எல்லாத்தையும் பண்ணுவடா, நீ எதுவும் ட்ராமா பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்குள்ளே வந்துருக்குங்கிறது தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேனே. என் மாமுக்கு தான் அது புரியவே இல்லை. பட் இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு யார் ஒன்று இந்த பிளேஸ்க்கு அனுப்புனானுங்கிற மாரி பயங்கரமாக திட்டுற பொசிஷன்லேயே ஜேகேயோட ஹேண்ட்ஸில் ஒரு சாட்டாக இருந்துருக்கும். அதை வச்சு தான் மேலே அடிக்க போயிருப்பார். அதே சாட்டையை வச்சு அடிக்க வர மூமெண்ட்டுக்கு அப்படியே பயத்துலேயே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணால் ஜிமினா ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கானா அடிக்க வர அந்த சாட்டையை கிரிப்பாக நம்ம ஜேகேவோட மாமை பிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவன் உன்னோட ஒய்ஃப் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுற ஜேகே, நீ
அவன் தான் நான் எதுவும் பண்ணலைன்னுக்கிட்டு இருக்கான்ல, அவன் எப்படி அடெல்லாம் பண்ண போகிறான், அதே ஃபுட் அடன்னா அவனும் சாப்பிட வேண்டாம். அப்படி இருக்க சொல்ல அவன் எப்படி அந்த தப்பு பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி, பாய்சன் கலந்துருந்துன்னு தெரிஞ்சுமே அவன் சாப்பிட வந்துருப்பானா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டிட்டு, இதில் வேற ஏதோ ஒரு பர்சன்ட் கேம் ஆடுறாங்க, அடை யாருங்கிறது தெளிவாக கண்டுபிடி. முதல்ல உன் ஒய்ஃபுக்கு எப்படி மற்ற பர்சன்ஸ்க்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு கொடுத்து பேசு. இத்தனை பர்சன்ஸ் இருக்க சொல்ல என்ன மாதிரி அவங்ககிட்ட நீ ட்ரீட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டினபடி அந்த சாட்டை பிடிச்சிருப்பாங்களா, அதை விட்டுட்டு டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நீ எதுக்கு அவங்ககிட்ட அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி டேயை நேராக கார்டன் சைடு கூப்பிட்டு போனால், என்னை நம்புங்க மேம், நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி பேசிக்கிட்டே வேண்டாம். ஜிமினாவுமே டேயை ஃபாலோ பண்ணபடி அப்படியே வெளியே போனால் ஜேகே டென்ஷன் ஆகி அவருக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடு. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் ஜேகேயோட ஹவுஸ்க்குள்ளே ஜேகேயோட ஃபேமிலி மெம்பர்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்களா, அந்த மூமெண்ட்டில் ரொம்ப டென்ஷன் ஆகி மேட்ஸை கேட்டால் நாங்கள் யாரும் எதுவும் பண்ணலை, அந்த ரூம்குலேருந்து வந்துட்டு டேடானுங்கிறாங்க. என்னோட மாம் டேயை ஃபுல்லாக நம்புகிறாங்க. இந்த டே பண்ணானா பண்ணலையான்னு தெரியல, இவன் எங்கேருந்து வந்திருக்கான்னு தெரியல, ஏன் வந்திருக்கானே தெரியலங்கிற மாதிரி ஜேகே டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 2 days போகுது. இந்த 2 daysமே 2-3 பிளேஸில் நம்ம ஜின்னுக்கு ஸ்டெப்லேருந்து லைட்டாக ஸ்கிப் ஆகி கீழே விழுந்து நம்ம ஜின்னுக்கு லைட்டாக அடிபட்டுரும். ஆரம்பமே போன கார் பிரேக் டவுன் ஆகிரும். ஆரம்பம் நம்ம ஜங்குக்கு டாடுமே பிஸ்னஸ் ஒர்க்காக வெளியே போக சில கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும், அதோட பிரேக் கட் ஆகிருக்கும். நம்ம சுகா அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒர்க்குக்கு போக சில அவரோட ஃபைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருந்துருக்கும். இந்த மாரி 3 to 4 daysக்குள்ள ஒவ்வொரு பர்சன்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு குட்டி குட்டி ப்ராப்ளமாக நம்ம கிம்மு பண்ணிகிட்ருக்கோம். டேக்கே இங்கே டென்ஷன் ஆகுது. இங்கே உள்ளே இருக்கிறது ஜேகேயோட ஃபேமிலி பர்சன்ஸே ஜேகே பனிஷ் பண்ண போகிறது கிடையாது. நியூவாக என்ட்ராக இருக்கிறது கிம்மு டம். நானும் ஜிமினாவும் இந்த பிளேஸில் அந்த ஒர்க்கை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிம் இந்த ஒர்க்கெலாம் டீ பண்ணானா, இல்லை இங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் மேட்ஸ் யாரும் பண்ணுறாங்களான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு என்னென்னா ஜின்னு ஸ்டெப்லேருந்து கீழே விழுந்துட்டாரு. செகண்டாவது டே என்னென்னா நம்ம ஜங்குக்கூட டாடும் போன கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ சுகாவோட முக்கியமான ஒரு பர்சன்டோட டீட்டெயில்ஸ் அது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. சுகாவோட 1 year கலெக்ட் பண்ணிட்டு இருந்ததா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் பாயிண்ட் அப் பண்ணி ஒன்னடா பாயிண்ட் பண்ணுதுட்டே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செலவம். ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ணது டேடானுங்கிற மாதிரி கரெக்டாக டேயட்டாவும் பாயிண்ட் பண்ணிடு. டே ஸ்டெப்புக்கு போக சொல்ல சின்ன விழுந்துருப்பார்ல, அப்போ டேடான்ற ஸ்டெப்பில் மேலே போயிருந்துருப்பார். அதனால டேடான் அதில் வாட்டரை கொட்டியிருக்கானுங்கிற மாதிரி டே மேலே தான் அந்த பழி விழுற மாதிரி வருது. நம்ம சுகாவோட ரூமுக்கு கேட்டை தான் தூக்கிட்டு போயிருந்துருப்பாரு. அன்னைக்கு சுகா கேட்டு கேட்டிருப்பார்ல, அதுக்கு ஒரு கேட்டை தான் கொண்டுட்டு போய் சுகா கிட்ட கொடுக்கலாம், சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கொண்டு போயிருந்துருப்பாரு. ஆனால் பட் அந்த கேட்டை கொடுக்க போனதில்ல, ஃபைல் மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி டைமில் தான் மறுபடியும் டார்கெட் ஆகிருக்கும். நம்ம ஆரமும் ஜங்குக்கூட டேடும் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த காரை ட்ரைவ் பண்ணபடி நம்ம டேடாக வெளியே போயிட்டு உள்ளே வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது எல்லாம் அப்படிங்கிற மாரி மேலே மட்டும்தான் கார்னர் ஆகுது. இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம தான் அவரோட மாஃபியார் பார்க்குற பிளேஸில் தான் இருக்கிறாரு. சுற்றி முற்றி எல்லா ப்ராப்ளமும் யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க, பட் பண்ணதெல்லாம் நானுங்கிற மாதிரி ஜேகே நம்புகிறான். இப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரியே டவுட்டுக்கு மேலே டவுட்டு என்கரேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. ஜேகே என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். எனக்கு என்ன பண்ண தெரியல, இந்த ப்ராப்ளத்தை மட்டும் எப்படியாவது நான் ஃபினிஷ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருந்தான். ஜேகேக்குமே அதே டென்ஷன் தான். ஏன்னா எல்லா பிளேஸ்லையுமே யாருமே டேயை விட்டு கொடுக்காம அப்படி நீ தாண்டா இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி டேயை பாயிண்ட் பண்ணி பேசவே இல்லை. எல்லாருமே அப்படி பண்ணியிருக்க மாட்டான், வேறு யாரோ பண்ணுறாங்க, நம்ம எல்லோரும் டேயை தான் கேம் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம டேக்கு சப்போர்ட் பண்ணது ஜேகேயாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ இங்கே இருந்த கேம் ஆடுறது யார்? இந்த மொத்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு 1 weekல இவ்வளோ ப்ராப்ளம் எப்படி என் ஹவுஸ்குள்ளே வருது? 2 பர்சன்ஸ், ஒன்று அந்த கிம்மாக இருக்கணும், இல்லை டேயாக இருக்கணும். கிம்மை எந்த ஒரு பிளேஸ்லையுமே அவன் வெளியே வரலை. அவன் எந்த ஒரு பிளேஸ்லையும் யாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பேசவும் இல்லை. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசினான், எல்லாருக்கூடையும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறான். போட்டா குறைக்கி நம்ம ட்ராமாக்கு மேலே ட்ராமாவாக பண்ணி தானே ஜேகேயே மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த மூமெண்ட்டில் ஜேகேக்கு மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கைங்கிறது இல்லாமல் போச்சு.
டேய் என்ன பண்ணாலும் அது ஒரு ட்ராமா அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஜேகே இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஃபேமிலி சப்போர்ட் டேக்கு அதிகமாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே டேயை எதுவுமே பண்ண முடியல. ஹவுஸை விட்டும் வெளியே அனுப்ப முடியல, பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியல. இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜேகேவோட மோமுக்கு பேர்த்டே ஃபங்க்ஷனை நம்ம ஜேகேயும் மற்ற பாய்ஸஸும் ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. நைட்டு ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. கேக் வெட்டுத டைம். நம்ம ஜங்குக்கு, ஆரம், ஜின்னு, சுகா எல்லாருமே அந்த பிளேஸில் தான் இருக்காங்க. அங்கே வந்திருக்க கெஸ்ட்டுமே எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. ரிலேட்டிவ் பர்சன்ஸ், பிஸ்னஸ் எல்லா பர்சன்ஸுமே, அவங்களோட தெரிஞ்ச பர்சன்ஸ், ஓகே, எல்லா பர்சன்ஸுமே இன்வைட் பண்ண எல்லா பர்சன்ஸுமே வந்துட்டாங்க. கேக்கை கட் பண்ண சொல்லிவிட்டு நைஃபை கையில் கொடுத்தா சுற்றி முற்றி நம்ம ஜங்குக்கோட மாம் ஒரு பர்சன்ட்டை தேடிட்டுருக்காங்க.